கலாச்சாரம் நல்லபடியாக பாதுகாக்கணும், மக்கள் நல்லா செழிம்பா இருக்கணும், நல்லா சரி. இப்போ மாட்டுப்பந்தயம் அதிகமாக நடக்கிறதுனால இளைஞர்கள் வந்து பெரும்பாலும் இதில் ஃபுல்லாக முழு ஈடுபாடாகிறாங்க. அடுத்த நிலைமைக்கு போக மாட்டாங்கன்ற ஒரு நிலைமை வருது. இப்போ என்னன்னா நீங்கள் சொல்லுறது நல்ல கேள்வி தான். இப்போ இருக்கிற இளைஞர் பூரா வழிபோக்கான ஆள் இல்லை, பூரா படிச்சிருக்காங்க, டிகிரி முடிச்சிருக்காங்க, எம்ஏ முடிச்சவங்க, இன்ஜினியரிங் முடிச்சவங்க பூராமே இதில் ஈடுபடுறாங்க. என்னதான் இருந்தாலும் அரசாங்க கவர்மெண்ட் அதிகாரிகள் பூராமே இதில் ஈடுபடுறாங்க. என்னண்டா அவங்களுக்கு ஒரு பேர் தான், அடையாளம். எப்படின்னா இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இந்த பந்தயம் நடக்குது. ஞாயிற்றுக்கிழமைன்றனால இந்த உங்களை மாதிரி அதிகாரிய ஒரு காவல்துறை அதிகாரி யாரா இருந்தாலும் அரசியல்வாதி பூராமே வந்து பார்க்கக்கூடியதுக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றது இன்னைக்கு ஒரு லீவு நாள் அமைஞ்சுக்கிடுச்சு. மற்றபடின்ற இந்த கூட்டமெல்லாம் இருக்காது. என்னண்டா அந்த உரிமையானவங்க மட்டும் வந்து பார்ப்பாங்க, கொஞ்சம் வழிபோக்காளர்கள் வந்து பார்ப்பாங்க. மற்றபடி வந்து ரேஸுக்கு வந்து முக்கியத்துவம் தேனி மாவட்டத்தில் நல்லாவே இருக்கு. அப்படி வந்து அவங்க தொழில்ன்றது இருந்தாலும் மற்றபடி அவங்க விவசாயத்தில் இருக்கிறவங்க விவசாயத்துக்கு போயிடுவாங்க, அவங்க தொழில் போறவங்க போயிடுவாங்க. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியத்துவமா இதை பார்க்கணும்னு உற்சாகத்தில் வந்து பார்க்குறாங்க மக்கள். ஆனால் தொழிலெல்லாம் மற்றவங்க வைக்கல. அதே மாதிரி தேனி மாவட்டத்தில் இருக்க இளைஞருக்கெல்லாம் நல்லா ஃபிசிக்கல் நல்லா இருக்குது, ஆர்மியில் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு சில நல்ல தகவல் சொல்கிறாங்க. வந்து நம்ம தேனி மாவட்டத்தில் அது மேக்சிமம் கம்பம் பள்ளத்தாக்குகள் கம்பம் வட்டாரத்தில் இருக்கிறவங்க பூரா கிராமத்தில் இப்போ இந்த அக்கினி பாத்துன்னு போடுறாங்க, பிஎஸ்எஃப் போடுறாங்க, கப்பல் படை எல்லாத்தையுமே ஓடுறப்ப இந்த ரேஸில் ஓடுறாங்களே இந்த இளைஞர் ஊரா இதை ஒரு முக்கியத்துவமாக காய்ச்சி வருஷத்துக்கு ஒரு கிராமத்திலே ஒரு 5 பேர் 10 பேர் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக போய்க்கிருக்காங்க. அது வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு. கண்டிப்பாக. சரி, வேற எதுவும் நீங்கள் தனிப்பட்டு எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? இல்லைண்ணே, எல்லாமே நல்லா இருக்குண்ணே, மழை பெய்யணும், நல்லா செல்வாக்கா இருக்குண்ணே, மக்களுக்கு வேலை கிடைக்கணும், கூலி தொழிலாளர் இருந்தாலும் எல்லாமே நாட்டு மாட்டை நல்லா வளர்க்கணும், வந்து முக்கிய பாதுகாக்கணும். எல்லாமே கெடாவா இருந்தாலும் சாவாவா இருந்தாலும் ரேஸா இருந்தாலும் எங்களுக்கு தேனி மாவட்டத்தில் வந்து எல்லாமே செழிப்பா இருக்கணும். இங்கே ஜல்லிக்கட்டு தேனி மாவட்டத்தில் நடக்கவே மாட்டேங்குது. நடக்குதுன்ற இப்ப வந்து பல்லவராயம்பேட்டில நடக்குது, ஐயம்பேட்டில நடக்குது. எல்லாத்துக்கும் என்னண்டா சின்ன சின்ன போட்டியும் போராமைகள் இருக்கு. எப்படின்னா நான் பெரிய ஆளாயிருவேன், பெரிய ஆளாயிருவேன், இப்படி சின்ன சின்ன மூச்சு உள்ளதா இருக்கு. ஆனா எப்படி இருந்தாலும் பல்லவராயம்பேட்டில் நடத்தி போறாங்க, ஐயம்பேட்டில் நடத்தி போறாங்க. இன்னும் அது மாதிரி தேனி மாவட்டத்திலே சுற்றி இருக்கிற கிராமத்திலே இதே மாதிரி ரேக்லா ரேஸ் மாதிரி இன்னும் ஜல்லிக்கட்டு நடத்தணும். எதுக்கு நடத்தணும்னா நம்ம நாட்டு மாட்டை வளர்க்கணும், உற்பத்தி பண்ணணும், மக்கள் செழிம்பா இருக்கணும் இல்லையா, நாங்க அதுக்கு வந்து ஆசைப்படுறோம்னே. தேனி மாவட்டத்தில் எந்த மாடு வந்து அதிகமாக பந்தயம் அடிச்சிருக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுல? அது வந்து இப்போ நான் வந்து சின்னதுலேருந்து நான் பார்த்துக்கிறேன். நான் கரெக்டாக 10 வயசுலேருந்து நான் ரேக்லா ரேஸ் பார்த்துருக்கேன். நான் அன்னைக்கு இருந்து பார்த்துக்கிறப்ப உப்பார் வீட்டு கௌசிக் மகாதேவன், சின்னமூர் தங்கம் ரேடியோஸ், தேவாரம் அரண்மனை தாயி, கூடலூர் எம்சி ராசா, சுள்ளிப்பட்டி நிலாப்பறவை, கேஎம்பட்டி, கேச்சிப்பட்டி, கம்பம், இப்படி எல்லா ஊர்ல இருந்துமே நிறைய மாடுகள் கொண்டு போறாங்க. பூராமே பெரிய பெரிய சாரதி, பெரிய பெரிய ஆளுகள் இருக்காங்க. அன்னைக்கு இருக்க சென்ட்ரல் நேஷன் வேற, இன்னைக்கு வந்து என்னண்டா இந்த மாடுதியா வரும் அந்த மாடுதியா வரும் கருத்து கணிப்பு சொல்ல முடியல. சரிங்க, சரி. உங்க தகவல் எல்லாமே அவங்க திறமையை வந்து வெளிப்படுத்துறாங்க. உங்க தகவலுக்கு மிக்க நன்றி. அடுத்தடுத்து உங்களை சந்திக்கிறோம். நன்றிண்ணே. இது வந்து என் நண்பன் ஒட்ஸு, சரி, கம்பத்துக்காரரு. நாங்க ஒரே கிளாஸ் பண்ணிட்டு கம்பத்துல. என் நண்பன் சதீஷ், சிதம்பரம், நிசாந்த், நாங்க பூராமே 12th படிக்கல, பூராமே டிகிரி முடிச்சவங்க தான். தம்பி என் நண்பன் தான் கம்பம். பூராமே நாங்களும் பூராமே வேலை வெட்டி தான் போறோம். கவர்மெண்ட் வேலை போகல, மக்களோட கருத்து தான். அது முக்கியமான ரேக்லா ரேஸ் நண்பர்கள் சார்பாக மலைவாழ் மக்கள், தேனி மாவட்டத்து மக்கள் வச்சு ஒன்று சொல்றாங்க. என்னன்றப்ப இந்த மலை அடிவாரம் இருக்குல்ல, கரெக்ட் பகுதி, இதுக்குள்ள போய் மாடு வந்து தன்னோட்ட போய் மேய்ச்சி வாரத்துக்கு பராமரிப்பு யாரும் தரமாட்டாங்க. அதுக்கு ஒரு சிறப்பான முறையில் கவர்மெண்ட் மூலியமா அந்த நாட்டு மாடு வளர்க்குறாங்க, ஆடு வளர்க்குறாங்க, மாடு வளர்க்குறாங்களே, அவங்க பூரா நம்ம கவர்மெண்ட் மூலியமா ஒரு பாஸ் வாங்கி மலை அடிவாரத்தில் போய் மேய்ச்சி வர மாதிரி ஒரு முக்கியத்துவம் வாய்ப்பு வாங்கி அவங்களுக்கு ஒரு பாஸ் வாங்கி தரணும். அது வாங்கி கொடுத்தா இன்னமே நம்ம தேனி மாவட்டத்தில் நாட்டு மாட்டு வளர்க்குறதுக்கு நல்லா முக்கியத்துவம் வாங்கி மக்களாக வந்துடுவாங்க. இதில் என்ன ஒரு சின்ன கருத்துனா, இந்த மாடுகள் பூரா மலை அடிவாரத்தில் போய் மேய்ச்சி வராத காரணத்தினாலயா உள்ள இருந்த காட்டு சிவாக்கி பூரா ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சது. ஊருக்குள்ள வந்து மக்களுக்கு பூரா தொந்தரவு பண்ணுது. அதாவது சிங்கம், புலி, கரடி, ஆனை இது பூராமே வந்து ஃபாரஸ்ட்ல இருந்து ஊருக்குள்ள வந்து மக்களில் வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இந்த நாட்டு மாடு எல்லாம் போய் உள்ள போய் மேய்ச்சி வந்துச்சுன்னா இதுல பூரா அந்த சிவாக்கியானது உள்ள போக ஆரம்பிச்சிருக்கேன். இதுலும் போய் அந்த தண்ணூற்றி அந்த பசி ஆக்கி விட்டு ஆட்டோமேட்டிக் வீடு திரும்பிங்க. இது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது.
இந்த பாஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா இருக்கிற நாட்டு மாடு வளர்க்குறவங்க பூராமே ஆடு மாடு எல்லாம் வளர்க்குறவங்க பூரா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இது அரசு கிட்ட ஒரு சின்ன வேண்டிக்கிறோம். இது கோரிக்கை, இது கண்டிப்பாக தேனி மாவட்டத்தில் முக்கியமாக வாங்கி கொடுக்கணும். சரிங்க, இதான் எங்களுடைய கோரிக்கை, இந்த மக்களுடைய கோரிக்கை. ஓகே. வேறு எதுவும் தகவல்? நன்றி. ஓகே.